வெஸ்ட் ஆசியாவில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான யூஏயில் இருக்கும். யூஏயில் ஒன் ஆஃப் தி எமிரேட் உமல் கோயினில் இருக்கும். மியூசியம் பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது. வணக்கம். யூஏயில் ராசல் கைமோட வீடியோஸ் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து நம்ம உமல் கோயினில் இருக்கோம். இது ஒன் ஆஃப் தி எமிரேட் தான் ராசல் கை யூஏயில். அதோட பீச் டவுனில் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவில் இருக்கும். இங்கே ஒரு கார்னிச் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் ரிலாக்ஸேஷனுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்குமான ஏரியா வந்து இங்கே பார்க் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங்கில் வாக்கிங் போகிறது, கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிளேஸ் இது. ராசல் கைமாலும் கார்னிச் இருக்குது. அதுவும் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது, டிசம்பர் 15. அதனால் மதிய டைமும் கூட்டம் இல்லை. சரி, நாம் அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு. ஈவினிங்கில் வந்து கடை போட்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சீசா. அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுந்தாலும் அடிபடாது. அந்த மாதிரி ஒரு ரப்பர் டைப்பில் இருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த நேரம் விழுந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா சீசா. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஜம்பிங்கில் போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலர் எல்லாமே ரப்பர் டைப்பு தான். ஃப்ளோர் வந்து ஹார்டாக கிடையாது, கல் கிடையாது. நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு, பஞ்சு மாதிரி. இந்த எல்லா கலருமே, ரெட் கலரு, ப்ளூ கலர், எல்லாருமே வந்து ஃபுட்டு தான். இது ஒரு சின்ன சறுக்கி விடுற ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்காக. ஏஜ் வைஸாக எல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக. ராசல் கைமாலையும் அல்மர்ஜான் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஏஜ் வைஸாக வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு தந்தாப்பில். வால் கிளாக். எல்லாமே வந்து இங்கே குழந்தைங்க எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஊர் மாதிரி கிடையாது. வெளி ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மி. இந்த மாதிரி பார்க்கில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக விளையாடுறதுக்கும் அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஃபோக்கஸான மைண்ட் வர்றதுக்கும் எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், பட் சேஃப்டியோடு எல்லாமே இருக்கும். அதான் மெயின். எப்படி வந்தாலும் குழந்தைங்களுக்கு அடிபடாது. ரொட்டேட்டிங் வீல். நம்ம அடுத்து அல்மர்ஜன் ஐலாண்ட் போக போகிறோம் ராசல் கைமால. அதுலேயும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். அடுத்து ஜம்பிங். இது உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி குதித்து விளையாடுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சரே பாருங்கள், எல்லாமே வந்து பக்கா சேஃபாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸுக்கான ஏரியா இது. வாக் பண்ணுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏறி விளையாடுறதுக்கு. ஜம்ப் பண்ணுறதுக்கான இது எல்லா டைப்லேயும்
தொங்குறதுக்கு ஹேங்கிங்கில் அதான் அந்த மாதிரி. ரொம்ப நேர்த்தியாக பண்ணி வச்சுருக்காங்க. செடியெல்லாம் வைக்கிறதும் சரி, அதை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, நிறையா விஷயம் இருக்குது. கிட்ஸுக்கும் சரி, பெரியவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் சரி. சேஃபால் கிட்ஸ் விளையாண்டுப்பாங்க. பெரியவங்க எல்லாமே வந்துட்டு வாக்கிங் போகிறது, பேசிகிட்டு இருக்கிறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இடம் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் ஈவினிங் டைம் வந்திங்கன்னா இன்னும் நல்லா வைப்பாக இருக்கும். டஸ்ட்பின் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா பார்க்க லுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உமல் குயின் பார்த்திங்கன்னா நிறையா ஐலண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதோடய ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேப் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த கடல் தண்ணி வந்து உள்ளே வந்திருக்கு. நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவில் இருக்கோம். இப்போ தான் மியூசியம் ஒன்று பார்த்துட்டு வந்தோம், உமல் குயின் மியூசியம். அதை ஒட்டி தான் அந்த இடமே இருக்குது. சைக்கிளிங்லாம் சூப்பரான இடம். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் சேஃப்டி எப்படின்னு தெரியல, ரொம்ப ஒட்டி இருக்குது கடல். இங்கே பார்த்தீங்களா, சும்மா அப்படி தொங்கிட்டு சல்லுன்னு வர்றது. பார்க் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கார்னிச்சு. த்ரூ அவுட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்படியே இருக்கும் ஃபுல்லாக. சி என்ட்ரன்ஸ். அப்போ என்ன 2 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பில்டிங்லாம் பாருங்கள் இங்கே இடிஞ்சு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இருக்கிறதுக்கான சாட்சி. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் இந்த பழைய பில்டிங்ஸ் இருக்கிற இடம். எல்லாம் ஃபிஷ்ஷிங் கம்யூனிட்டிஸ் இருந்திருக்கும் முன்னாடி. உமல் குயினோட கார்னிச் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போக போகிற இடம் பீச், உமல் குயின் பீச். நெக்ஸ்ட்டு உமல் குயின் பீச்.